இந்த கம்பெனிஸ் என்னென்ன சைடா கேஷ் வந்து வெளியே லீக்கேஜ் ஆயிட்டு இருந்ததோ அது எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு செலவு பண்ணீங்க, எந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, எந்த பேங்க் லோன் வச்சிருக்கீங்க, எவ்வளவு ஷேர் வாங்குங்க, எவ்வளவு ஷேர் கொடுத்தீங்க, எவ்வளவு மியூச்சுவல் வாங்குனீங்க, எவ்வளவு மியூச்சுவல் கொடுத்தீங்க, எல்லா ஜாதகமும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில வந்து இன்னைக்கு இருக்கு. ஏன் வந்து இந்த ரீவேல்யூஷன் ஆயிடுச்சு, ஏன் பி எக்ஸ்பென்ஷன் ஆனது, அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல காரணம் பார்ப்போம். ஒரு கேபிட்டல் ஜெனரேஷன், அதனால எனக்கு வந்து ஒரு நெட்வொர்க் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப பெரிய ப்ரமோட்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து அந்த செக்மெண்ட்ல இருந்தது. அங்க வந்து எப்பயுமே சைலண்டா, மோஸ்ட் சைலண்ட் கார்பரேட் குரூப் நீங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா தான் இருப்பாங்க. எந்த ரிசர்ச் அனலிஸ்டும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் அனலிஸ்டும் வந்து ஒரு மிடில் ஸ்மால் கேப் வாங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க வாங்குவோம். வணக்கம், நான் விவேக் கர்வா. இன்னைக்கு வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் செக்மெண்ட் பத்தி பேசுவோம் மார்க்கெட்ல. ஓகே, இவ்வளவு வரைக்கும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணது வந்து வெறும் ஜெனரலா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். அண்ட் சில வருஷமா ஒரு 6-7 இயர்ஸா வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட ஒன்று ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு. ரிட்டர்ன்ஸ் எப்படி அதிகமாக கொடுக்கும், ஜெனரலா பி வேல்யூவேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, பி எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு என்ன வேல்யூஷன் மார்க்கெட்ல வந்து கிடைச்சிட்டு இருந்ததோ அதோட வேல்யூவேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. ஒரு ஸ்டாக் வந்து 10 PE வந்து 100 ரூபாய் ட்ரேட் ஆகணும்னா 20 PE வந்துச்சுன்னா 800 ரூபாய் ட்ரேட் ஆகும். ஸோ அந்த 10 PE பதிலாக மார்க்கெட் வந்து 20 PE கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 200 rupees போயிடுச்சு. ஸோ அதனால மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு பெரிய ஏற்றம் பார்த்தோம் அந்த செக்மெண்ட்லேயே. அண்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்தாங்க. ஸோ அப்கோர்ஸ் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நல்லா ரிட்டர்ன் கொடுத்தா அந்த செக்மெண்ட் பின்னாடியே ஓடுவோம் சொல்லி இன்னைக்கு வந்து எஸ்ஐபியோட சைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்மால் கேப்ல இருக்கு. ஆனா இந்த வேல்யூவேஷன் ஏன் வந்து இந்த ரீவேல்யூவேஷன் ஆயிடுச்சு, ஏன் பி எக்ஸ்பென்ஷன் ஆனது, அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல காரணம் பார்ப்போம். ஸோ இவ்வளவு வரைக்கும் இந்தியாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இருந்தது. ஆனா ஒரு கேபிட்டல் ஜெனரேஷன், அதனால எனக்கு வந்து ஒரு நெட்வொர்க் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப பெரிய ப்ரமோட்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து அந்த செக்மெண்ட்ல இருந்தது இல்லை. இன்ஃபேக்ட் லார்ஜ் கேப்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆதித்ய பிர்லா குரூப், அங்க வந்து எப்பயுமே சைலண்டா, மோஸ்ட் சைலண்ட் கார்பரேட் குரூப் நீங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா தான் இருப்பாங்க. ரொம்ப சத்தம் போடாம அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எத்திக்கல் பிசினஸா பண்ணிட்டு இருப்பாங்க எப்பயுமே. இன்ஃபேக்ட் நான் ஆதித்ய பிர்லா வந்து டாட்டாவோட அதிகமா எத்திக்கல்னு கால்குலேஷன் பண்ணா நான் அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து குமாரமங்கலம் பிர்லா வந்து எனக்கு வந்து ஒரு வேல்யூஷன் வேணும் அந்த மாதிரி ஃபோக்கஸே பண்ணதில்லை. ஆனா லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல எல்லா ப்ரொமோட்டர்ஸும் அந்த ஃபோக்கஸ்ல வந்தாச்சு, ஆதித்ய பிர்லாவும் வந்தாச்சு. ஸோ அதனாலதான் நீங்க வந்து ஆதித்ய பிர்லா குரூப் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா பண்ணிட்டு மேல போயிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்களோட ஃபோக்கஸும் கிளியரா இருக்கு. நம்ம வந்து எங்க டிமர்ஜர் பண்ணுவோம் பண்ணுவோம், எங்க மர்ஜர் பண்ணுவோம். ஆனா நம்மளுக்கு வந்து வேல்யூவேஷன் வந்து அதிகமா இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி. ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல உங்களோட வேல்யூவேஷன் அதிகமா இருந்தால் தான் உங்களோட மதிப்பு அதிகம்னு சொல்லலாம், ரெஸ்பெக்ட் அதிகம், ரைட்டா? ஸோ இது வந்து அப்கோர்ஸ் லார்ஜ் கேப்போட எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து ஜென்ரலா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் லிமிடெடா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, எப்படின்னு சொல்றேன், லிஸ்டட் கம்பெனி, ஆனா ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமா காமிக்க கூடாது. ஓகே, நிறைய ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்க மேனிப்புலேஷன்ஸ் ஆகும். அது ஒன்று இருக்கு. நிறைய கம்பெனிஸ் நம்ம வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து திவாலா பண்ணது வந்து கேட்டிருக்கோம் இந்த விஷயத்தினாலதான். ஸோ ப்ரமோட்டர்ஸ் வந்து சைட்ல ஃபண்டை வந்து ஸ்விண்டல் பண்ணி வெளியே எடுத்து புக்ஸை மேனேஜ் பண்ணி குக் பண்ணி, நான் எவ்வளவு டிப்ளமேட்டிக்கா சொல்ல முடியுமோ அவ்வளவு டிப்ளமேட்டிக்கா சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி விஷயம் வந்து நல்லா ஆயிட்டு இருந்தது. ஸோ எந்த ரிசர்ச் அனலிஸ்டும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் அனலிஸ்டும் வந்து ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் வாங்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க, வாங்கல. ஓகே, அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா ஜிஎஸ்டி வந்தது. ஓகே, ஜிஎஸ்டி ஒரு கேம் சேஞ்சர்.
சில அரசியல்னால சில பேர் வந்து ஜிஎஸ்டி திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா ஜிஎஸ்டி வாஸ் a கேம் சேஞ்சர். எப்படின்னா ஜிஎஸ்டி ஒண்ணு நீங்க பொருள் அனுப்புனா இ-வே பில்லு அண்ட் ஜிஎஸ்டி வந்து நீங்க எங்க இருந்து என்ன பொருள் வாங்குனீங்க வித்தீங்களா இல்லையா அது வந்து ஃபுல்லா ட்ராக் பண்ணலாம். ஹிஸ்டரியே உங்க உங்க பிசினஸோட ஜாதகமே ட்ராக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்ல நீங்க வந்து போயிட்டு பாத்தீங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஏஐஸ்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துறான். ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் சாரி ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஏஎஸ்னு ஒரு ஃபார்ம் கொடுக்குறான். அதுல வந்து நீங்க என்னென்ன வாங்குனீங்க, என்ன எவ்வளவு செலவு பண்ணீங்க, எந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, எந்த பேங்க் எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு ஷேர்ஸ் வாங்குனீங்க, எவ்வளவு ஷேர்ஸ் வித்தீங்க, எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குனீங்க, எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட் வித்தீங்க, எல்லா ஜாதகமும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில வந்து இன்னைக்கு இருக்கு. ரைட்டா? ஸோ நான் வந்து என் கிரெடிட் கார்டில் ஒரு 1,00,00,000 செலவு பண்ணி நான் செலவே பண்ணல, கேஷ்ல கட்டிட்டு செலவே பண்ணலன்னு வந்து காமிச்சேன்னா ஏஐஸ்ல 1,00,00,000 அக்கௌண்ட்ல வந்து செலவாயிருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிடும். ஸோ இன்னைக்கு வந்து ஏஐனால எல்லாமே வந்து மேட்சிங் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டே பார்லிமெண்ட்ல இருக்கு. நிறைய டாக்ஸ் இவேடர்ஸை எப்படி பிடிச்சாங்கன்னா பெரிய பெரிய கார் வச்சிருக்காங்க, ஆனா எப்படி பிடிச்சாங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல பிடிச்சாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, இது வந்து பார்லிமெண்ட்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து அவர் பெரிய காரோட போட்டோ போடுறாரு, ஆனா இன்கம்ல வந்து எதுவுமே காமிக்கல, பிடிச்சிட்டாங்க. ஸோ ஏஐ வந்து இஸ் டூயிங் இட்ஸ் ஒர்க். இன்னைக்கு நீங்க வந்து ஏஐ காலத்துல வந்து ரொம்ப எஸ்கேப் ஆக முடியாது, பிளஸ் ஜிஎஸ்டி காலத்துலயும் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ஜிஎஸ்டி வந்த அப்புறம் இந்த கம்பெனிஸ் என்னென்ன சைடா கேஷ் வந்து வெளியே லீக்கேஜ் ஆயிட்டு இருந்ததோ அது எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ உங்களோட இவே பில் எல்லா விஷயமும் காமிச்சிடும். பிளஸ் நீங்க எவ்வளவு மெட்டீரியல் வாங்குனீங்க எவ்வளவு வாங்கல அது எல்லாமே வந்து மேட்ச் பண்ணி ஜிஎஸ்டில காமிச்சிடும். ஸோ நீங்க வந்து ஈஸியா ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லலாம், நீங்க வந்து பொருள் வந்து 1,00,00,000 வாங்கினேன், டர்ன் ஓவர் 1,00,00,000 வாங்கினேன், ஆனா புக்ஸ்ல வந்து வெறும் எப்படி 10,00,000 காமிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னா புக்ஸ் வந்து கிளீனாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதே ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து முதல்ல எந்த பிசினஸ் காமிக்கவே மாட்டாங்களோ இப்போ வேற வழி இல்லாம காமிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சில கம்பெனிஸோட இவ்வளவு பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லி மார்க்கெட்டிங் ஒரு சர்ப்ரைஸ் வேல்யூஷன் வந்து மேல போயிடுச்சு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் டு ஜிஎஸ்டி புக்ஸ் வந்து கிளீன் ஆயிட்டு இருந்தது. தேங்க்ஸ் டு இந்த ஏஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து எல்லாமே வந்து ட்ராக் பண்ணலாம் அண்ட் புக்ஸ் வந்து கிளீன் ஆயிட்டு இருந்தது. அண்ட் மூணாவது நான் சொன்ன மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஃபைனலா ஒரு ரியலைசேஷன் ஒரு மைண்ட்ல வந்தாச்சு, என்னன்னா ஏமாத்தி பிரயோஜனம் இல்லை, மாட்டிப்போம். அண்ட் இன்னைக்கு வந்து எல்லா கேமும் வந்து மார்க்கெட்ல வந்து வேல்யூவேஷன் கேம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல வேல்யூவேஷன் வேணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன மிட் கேப் குரூப்ல பிர்லா சொன்ன லார்ஜ் கேப்ல மிட் கேப் குரூப்ல நீங்க வந்து ஆர்பிஜி குரூப் பாருங்க, ராஜீவ் சஞ்சீவ் கோயங்கா குரூப். அவங்க வந்து ஃபோக்கஸே பண்ணல வேல்யூவேஷன்ல, ஆனா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அவங்களோட வேல்யூவேஷனோட இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து சொல்லுவீங்க ஆமா நான் சொல்றது ரைட்டுன்னு. ஸோ எல்லா ப்ரொமோட்டர்ஸ் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி இன்னும் புக்ஸை வந்து அவங்களே கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பெட்டர் என்னன்னா ஒழிச்சு எங்கேயாவது மாட்டி ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா இன்னைக்கு வந்து நம்ம புக்ஸை கிளீனா வச்சுட்டு டாக்ஸ் கட்டிட்டு, ஓகே டாக்ஸ் வந்து நம்ம இல்லைன்னா ஏமாத்தினா நம்ம டாக்ஸ் வந்து ஒரு 100 கோடி ஏமாத்துவோம், ஆனா அந்த 100 கோடி டாக்ஸை காமிச்சா வேல்யூவேஷன் 500 கோடி ஏறும். ஸோ இந்த ரியலைசேஷன் எல்லாருக்கும் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட ஃபைனான்சியல்ஸ் பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்தது. அதனால எல்லா கம்பெனிஸும் வேல்யூவேஷன் மேல போயிடுச்சு அண்ட் அந்த செக்மெண்ட் ஃபுல்லாவே ஓவராலா நல்லா பண்ணுது. ஸோ இதுதான் மெயின் ரீசன். இதுக்கு தவிர வந்து மெயின் ரீசன் எதுவுமே இல்லை. அண்ட் அப்கோர்ஸ் மார்க்கெட்டோட பெனிட்ரேஷன் இன்னைக்கு வந்து அதிகமா போக போக நாலேஜ் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் கிராமத்துலயும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன ஜெனரலா பண்ணுவாங்கன்னா ஒரு அல்ட்ராடெக் சிமெண்ட் 7,000 10,000 வாங்குறதுக்கு பதிலா ஒரு சின்ன சிமெண்ட் கம்பெனி 80 இருக்கா மிட் கேப், அதை வந்து அதுக்கு பின்னாடி ஓடுவாங்க. ஸோ அதனாலயும் ஒரு வேல்யூஷன் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் காரணம். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இன்னும் புக்ஸ் வந்து கிளீன் ஆக ஆக எனக்கு தெரிஞ்சு வேல்யூஷன் வந்து ஃபியூச்சர்ல கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு டேட்ல அவங்க ட்ரேட் ஆகிற லெவல்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால தான் அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து லாஸ்ட் 1 இயர்ல பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல, இப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க நிறைய ஃபண்ட்ஸ். ஆனா இதுல வந்து நீங்க எஸ்ஐபி மோடா ஸ்லோவா ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா 1 இயர் or 2 இயர்ஸ்ல வந்து வேல்யூஷன் வந்து ஃபேர் வேல்யூஷன் ஆட்டோமேட்டிக் ஆயிடும், அந்த உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல வரீங்கன்னா டெஃபினெட்லி வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும், ரிட்டர்ன்ஸ் வந்து உடனே எதிர்பார்க்க முடியாது. ஆனா நீங்க எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்க போகுது அண்ட் லார்ஜ் கேப்போட அதிகமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப நன்றி.